எதுக்கு டல்லா இருக்கீங்க? தோத்துட்டோன்னு நீங்களா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதை எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு ஜாலியா பாப்போம் வாங்க. சத்தியமா எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, சில சமயம் நமக்கு தெரியாமலேயே சில தோல்வி நம்மள தட்டி விட்டுரும். அதுக்காகவெல்லாம் சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காரலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு கிளம்பணும். எப்பவுமே ஒருத்தனே ஜெயிச்சிட்டு இருந்தா அது கேமே இல்ல பாஸ். நீங்க இன்னைக்கு பாக்குற பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஆளுங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஆரம்பத்துல சும்மாவா வந்தாங்க? எவ்வளோ அடி உத அவமானம் கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சும்மா யாரும் ஈஸியா அந்த நிலைமைக்கு வர முடியாது. நீங்களும் அதே மாதிரி வரணும்னா இந்த சின்ன சின்ன அடியெல்லாம் வாங்கிதான் ஆகணும். இப்போ படுற கஷ்டத்தை அனுபவிச்சாதான் ஃபியூச்சர்ல வர பெரிய சந்தோஷத்தை முழுசா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ +2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 10th ரிசல்ட் வரப்போகுது. இது மட்டும் இல்ல, பலர் கவர்மெண்ட் வேலைக்காக வருஷ கணக்கா உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த மார்க் வராம போயிருக்கலாம், அல்லது ஜஸ்ட் மிஸ் ஆகி இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, ஈஸியா சரி பண்ணிடலாம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் இந்த ஒரு நிமிஷத்துல போச்சே அப்படின்னு வருத்தப்படுறதால ஒன்னும் ஆக போறது இல்ல. இதுல நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு ஏத்துக்கணும். சிலர் நினைக்கலாம், இதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சே, இன்னும் இதுக்காகவே ஓடிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சிலர் இருப்பாங்க, ஒரு கஷ்டமும் படாம ஏதோ லக்கல ஜெயிச்சுட்டு கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்மள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நிம்மதியும் போயிடும், நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் காலி ஆயிரும். நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல, உங்களால எதையும் சாதிக்க முடியும். அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உங்க உழைப்ப மட்டும் நம்புங்க. கண்டிப்பா ஒரு நாள் செம்மையான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சவன் கொஞ்ச நாள் ஆட்டம் போடுவான், ஆனா நீங்க பல வருஷம் உழைப்ப சில நிமிஷத்துல இழந்திருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க சந்தோஷமா கர்வம் தான் படணும், வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உழைச்சவனுக்கு தான் அந்த உழைப்போட ருசி தெரியும். ஏதோ லக்கல வந்தவனுக்கு அந்த சந்தோஷத்தை ரொம்ப நாள் அனுபவிக்க தெரியாது. ஆனா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு அடிபட்டு ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அப்பா அதோட ருசியே வேற லெவல். ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் வரும்போது அதை தாங்கிக்க முடியாம சிலர் தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. ஜஸ்ட் கொஞ்ச நாள், அந்த சில நாட்களை மட்டும் தாண்டி வந்துட்டா நீங்க ஒரு அனுபவசாலியா ஆகிடுவீங்க. இதை விட சூப்பரான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். எப்பவுமே இது ஒண்ணுதான் வழின்னு நினைக்காதீங்க, இதுக்கு மாற்று வழி கண்டிப்பா இருக்கும். அதை முயற்சி பண்ணுவோம். ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டா சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த நினைப்பெல்லாம் முதல்ல குப்பையில தூக்கி போடுங்க. எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இதை விட சூப்பரா என்னால பண்ண முடியும்னு நம்பி மறுபடியும் களத்துல இறங்குங்க. இந்த வாய்ப்பு இல்லைன்னா என்ன, இன்னொரு வாய்ப்பு. ஆனா அந்த அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு இதை விட பிரகாசமா தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க யாருக்காக பயப்படுறீங்களோ, நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டா ஐயோ பாவம் பையன்னு ஒரு நாள்ல சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. ஆனா வாழ்க்கைய மொத்தமா இழக்க போறத நீங்க தான். உங்களை நம்பி இருக்கிற அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாரையும் யோசிச்சு பாருங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால எந்த தவறான முடிவையும் மனசுக்குள்ள முளைக்கவே விடாதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், இது போனா இன்னொன்னு. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா அடுத்த அடி எடுத்து வைப்போம். வாங்க போலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பிசினஸ் தளம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.